சிவில் சப்ளை கார்பரேஷன்ல இருந்து வரோம். உள்ள வாங்க. உங்ககிட்ட ரேஷன் கார்டு இருக்கா? இல்ல. உங்க பேரு? மகேந்திரன். மகேந்திரன். அப்பா அம்மா? இல்ல. வைஃப்? நான் இன்னும் கல்யாணமே பண்ணிக்கல. சாரி சார், இதுக்கு பேரே குடும்ப அட்டை. குடும்பம் இல்லாத பேச்சுலர்கள் கிடையாது. கல்யாணமாகாத பேச்சுலருக்கு ரேஷன் கார்டு இல்லனா எப்படி சார் வாழ்வாங்க? மேலதிகாரி கிட்ட சொல்றேன். வாக்காளர் அட்டைக்கு போட்டோ எடுக்க போனா ரேஷன் கார்டு இருக்கான்னு கேக்குறாங்க. அங்க என்ன சார் பதில் சொல்றது? மேலதிகாரி கிட்ட சொல்றேன். டிரைவிங் லைசென்ஸ் எடுக்க போனா ரேஷன் கார்டு இருக்கான்னு கேக்குறாங்க. அங்க என்ன பதில் சொல்றது? மேலதிகாரி கிட்ட சொல்றேன். இப்படி எல்லா இடத்துலயும் ரேஷன் கார்டு தான் தகுதியா இருக்கு. ஆனா ரேஷன் கார்டுக்கு பேச்சுலர் தகுதி இல்லைங்கிறீங்க. சார் ரூல்ஸ் அப்படி இருக்கு சார். என்ன சார் ரூல்ஸ்? போயா. உங்க பேரு என்னம்மா? என் பேரு பார்வதி. உங்க பேரு? செல்வங்க. உங்களை தவிர வீட்டுல வேற யாராவது இருக்காங்களா? இருக்காங்க சார். பேர் என்ன? மகேந்திரன். மகேந்திரனா? மகேந்திரன் உங்களுக்கு யாரு? என் மகன். மகேந்திரன் உங்களுக்கு மகனா? இப்ப அவன் எங்க? வெளிய போயிருக்காயா. பேரை எழுத சொன்னா எழுதையா. மகேந்திரன் உனக்கு என்ன வரவு? எங்க அண்ணன். பாத்திமா பேபி தங்க மகேந்திரன் அண்ணனா? யோ சொன்ன எழுதிட்டு போயா. தவிர உங்க வீட்டுல மகேந்திரன் ஒருத்தர் இருப்பாரு. அது என் தம்பியா? ஒத்துக்கிறேங்க. மகேந்திரா உங்க சொந்த தம்பி. 900 ஃபைன் கோடு போடு. என்டர் பிரஸ் பண்ணு. சார் ரொம்ப சாரி சார். உங்களை குடும்பம் இல்லைன்னு ரொம்ப சாதாரணமா பேசிட்டேன். இப்பதான் தெரியுது இந்த ஊர்ல உள்ள ஒவ்வொரு குடும்பத்திலயும் அண்ணனாவும் தம்பியாவும் பிள்ளையாவும் இருக்கீங்க. இப்ப நான் என்ன சார் செய்யறது? மேலதிகாரி கிட்ட சொல்லுங்க.